ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரமலான் இன்றைக்கி ஒன்றுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் நாங்கள் வந்து நோன்பு வச்சுருந்தோம். இன்றைக்கி அதை வந்து நான் வந்து ஒரு விளாக் மாதிரி எடுத்திருக்கேன். சஹர் டு இஃப்தார் வரைக்கும் நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து பரோட்டா தான் இன்றைக்கி நைட்டு சஹருக்கு ஃபஸ்ட் நோம்புக்கு வந்து பரோட்டா தான். பசங்கள்லாம் பரோட்டா செஞ்சுருங்கம்மா, சிக்கன் குழம்பு வச்சனால பரோட்டா செஞ்சுருங்கம்மான்ட்டாங்க. அதனால் பரோட்டா தான் நாங்கள் வந்து சஹர் சாப்பாடாக இன்றைக்கி சாப்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து பரோட்டா சாப்பிட்றதுனால வந்து நல்ல பசி நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். ஹாசிப்புக்கு வந்து ரொம்ப பரோட்டா பிடிக்குங்கிறனால அவர் அம்மா எனக்கு பரோட்டாவே செஞ்சு கொடுத்துருங்கம்மாங்கவும் பரோட்டா தான் வச்சு சஹர் நாங்கள் செஞ்சோம். நெடுக்க நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு 7-8 பாதாம் பிசின் நல்லா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு ஸ்பூன் அளவு நல்லா பாதாம் பிசின்னு எடுத்து நான் வந்து சஹர் செய்யும் போதே முடிச்சுட்டு நான் தண்ணியில் எடுத்து நல்லா ஊற போட்டு வச்சுட்டேன். நம்மளுக்கு வந்து நோம்பு திறக்கும் போது நம்மளுக்கு வந்து இது நம்ம ஜூஸ் போடும்போது சேர்த்துக்கலான்னு ஒரு 200 கிராம் அளவு கொண்டக்கடலையும் ஊற வச்சுட்டேன். காலையிலேயே சாயந்தரம் நோம்பு திறக்கிறதுக்கு அதையும் ஊற வச்சாச்சு. எல்லாமே நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ சாயந்தரமாக ஆயிடுச்சு. நம்ம என்னென்ன வந்து நான் இஃப்தாருக்கு நோம்பு திறக்கிறதுக்கு செஞ்சேன்னு பாருங்கள். அந்த ஊறின கொண்டக்கடலை ஒரு 7-8 மணி நேரம் ஊறிடுச்சு. காலையில் நம்ம ஃபஜ்ரோடு நம்ம ஊற போட்டனால நல்லாவே ஊறிடுச்சு. அந்த கொண்டக்கடலையை ஒரு 4 விசில் வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா நம்ம வந்து கடவுளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து நம்ம நல்லா ஒரு ஃபஸ்ட் நோம்புங்கிறனால பசங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சோர்வடையாமல் இருப்பாங்க. இந்த கொண்டக்கடலையெல்லாம் நம்ம அவிச்சு கொடுத்தோம்னா பொதுவாக வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நம்ம பசங்க எங்கே சாப்பிட்றாங்க, நோம்பு திறந்து சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி சத்தான நம்ம ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நோம்புங்கிறனால வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், கிறக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து கம்பல் பண்ணி சாப்பிடுமான்னு சொல்லிடணும். இது வந்து மாதுளம்பழம் ஜூஸ் செஞ்சு நான் வீட்டிலையே அதில் கொஞ்சம் சப்ஜா விதையும் போட்டாச்சு. அது பாதாம் பிசின் பாருங்கள், கொஞ்சோண்டு போட்டது எவ்வளோ வந்துருச்சுன்னு பாருங்கள். அந்த மாதுளை ஜூஸில் சப்ஜா விதையும் போட்டு அந்த பாதாம் பிசினையும் போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் கிர்னி பழம் வந்து ஜூஸ் பண்ணேன். அதையும் நம்ம சப்ஜா விதை மட்டும் போட்டு அந்த பாதாம் பிசினையும் போட்டாச்சு. நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆகும். ஏன்னா வந்து கோடை வெயில் இப்போவே நல்லா வந்துருச்சு. எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டங்கிறனால நல்லா வெயில் சதம் அடைக்க தொடங்கிருச்சு. அதனால நம்ம இதெல்லாம் நம்ம வந்து நோன்பு வைக்கும் போது நம்ம இந்த பாதாம் பிசின் சப்ஜா விதையெல்லாம் உடம்பு கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். ஒரு 200 கிராம் வந்து நான் உளுந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் ஏற்கனவே. அதையும் நம்ம வந்து ஊற போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு 5 மணியப்பில் தான் நான் ஊற போட்டேன். அது ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சு இந்த மிக்சி ஜாரில் நம்ம அடித்து எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம வேணுங்கிற அளவு நம்ம போட்டுக்கிட்டேன். நான் ஒரு 200 கிராம் அளவு நான் உளுந்து ஊற போட்டுக்கிட்டேன். உளுந்த வடை செய்ய அதை வந்து நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்க வேண்டியது தான். ஆட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம எப்போவுமே நம்ம உளுந்த வடை செய்யும் போது சீக்கிரமாகவே நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே நம்ம நல்லா வடை சுட்டு எடுத்துடலாம். ஒரு 200 கிராம், ஒரு 1/4 கிலோ, 300 கிராம் இது மாதிரிலாம் இருந்தால் நம்ம போட்டு மிக்சிலே நம்ம நல்லா அடித்து நம்ம எடுத்துட்டாலும் நல்லா சாஃப்டாகவே வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தான் தொளிக்கணும். தேவைக்கேற்ப வெங்காயம், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சியும் மிளகும் நான் தட்டி அந்த உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதைத்தான் போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அரிசி மாவும் கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா 200 கிராம்ங்கிறனால ஒரு 2-3 டீஸ்பூன் போதும். அது கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் பொறப்புக்கு மேலே நல்லா பொறுன்னு இருக்கும். உளுந்த வடையை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவும் அந்த எதுக்கு சேர்க்குறாங்கன்னா கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குற சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி தேவைக்கேற்ப நம்ம சால்ட்டும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து நான் ஹீட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் அடுப்பில் ஏற்கனவே. நம்ம கருவேப்பிலையும் கிள்ளி போட்டாச்சு. நல்லா ஒரு இப்படி மாவை வந்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அடித்து நம்ம வந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா வரும், பந்தாக வரும் நம்மளுக்கு இந்த வடை. நல்லா ஹீட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஒரு நம்ம கையிலையோ அல்லது ஒரு பால் கவரோ இல்லை வெத்தலையோ ஏதோ நம்மள்ட்ட என்ன கிடைக்குதோ அதில் வச்சு நம்ம ஹோல் போட்டு அந்த இதில் அந்த நடுவில் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். வடையும் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு வேகுது.
நோம்பு திறக்கிற டைமும் வந்துருச்சு. இது 6:15 மணியை போல் தான் நான் செஞ்சேன். இப்போ வீடியோ போடவே லேட்டாக ஆயிடுச்சு. தொழுதுட்டு தான் இப்போ நான் வந்து வீடியோவை எடிட் பண்ணி இப்போ போடுறோம். நல்லா நம்ம நம்ம வீட்டிலேயே நம்ம கடையில் வாங்காமல் நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு இது. நம்ம என்ன கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நோன்பு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நோம்புங்கிறனால ஒரு கிறக்கமாக இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தில் நம்ம நோன்பு நல்லபடியாக ஒரு நோன்பு முடிச்சிட்டோம். வடையும் வெந்துருச்சு. பசங்க சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எப்படியும் ஈஸியாக நம்ம வீட்டு வேலையும் நம்ம பார்த்துட்டு ஒரு ஆளாக இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு தான். எதுவுமே நம்ம முன்கூட்டியே அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதையும் நான் செஞ்சுட்டு இப்போ நோன்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. சுண்டல், பேரிச்சம்பழம், கல் உப்பு, டேங்கு கலக்கிக்கிட்டோம். நோன்பு கஞ்சி இல்லாமல் நோன்பு நம்ம திறக்க முடியாது. எனக்கெல்லாம் கண்டிப்பாக நோன்பு கஞ்சி இருக்கணும். மாதுளம் ஜூஸு, கிர்னி பழ ஜூஸு எல்லாமே எடுத்து வச்சு ஹாசிபை தான் உட்காந்து நோன்பு துறையாச்சலன்னு சொல்லவும் அவரும் நோன்பு வச்சுட்டாரு. அம்மா 30 நோன்பு வைக்கிறேங்கம்மான்ட்டாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நோன்பு திறக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் ஸ்ட்ரீம்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரமலான் 1, ரமலான் 2ன்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சஹர் டு இஃப்தார் வரும், தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு STM Vlog சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை.